ஓ! ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான், அப்போ ரஜினி சார் ஒரு முடிவு பண்றாங்க. ஸோ கமல் ஒரு பக்கம் சொல்றாரு, சங்கர் ஒரு பக்கம் சொல்றாங்க. லைக்கா சுபாஸ்கரன் ரஜினி சார்ட்ட ஒரு பக்கம் பேசுறாரு. இப்ப இதற்கிடையில இந்தியன் 3 வருமா வராமான்னு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஓடிடில தான் வருங்கிறது மாரியான ஒரு தகவல். எடுத்த வரைக்கும் போதும் எடிட் பண்ணி ஆர்ஆர்ஆ போட்டு ஒரு மேட்ச் பண்ணி படத்த தள்ளி விட்டுருவோம் அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கும்போது தான், ஏன்னா இந்தியன் 3 உண்மையிலேயே பேசப்படும் சார். அதுக்குள்ள தான் சார் கன்டென்ட் மேட்டரே இருக்கு. இந்தியன் 2 ஒரு ஒரு ட்ரெய்லர் மாரி தான் விட்டாங்க அத. இந்தியன் 3க்குள்ள தான் கதை இருக்கு உங்களுக்கு. கமல்ஹாசன் பிரமாதமா இருக்கும் அந்த கேரக்டர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா. எஸ்.ஜே. சூர்யா விளையாடி இருப்பாரு உங்களுக்கு அதுல. ஸோ இப்படி ஒரு கதை கலத்துக்கும்போது ஏன் இந்த படத்தை இன்னும் ஒரு மிஞ்சி போனா ஒரு 20, 30 நாள் தான் ஷூட் தேவைப்படுது கிட்டத்தட்ட. அது பண்ணுனா நல்லா இருக்கும்போது அதை செலவு பண்றது லைக் கிட்ட பணம் கிடையாது. ஏன்னா இந்தியன் 2ல மிகப்பெரிய நஷ்டம். நஷ்டம். பயங்கரமான நஷ்டம். அப்புறம் உயிரிழப்பு ஏற்பட்டது. மயிரிழையில சங்கரும் கமலும் தப்பிச்சது சார் அவங்க. அவங்க மேல விழ வேண்டியது. அவங்களுடைய கிரேனுடைய வெயிட் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு ஒரு 100 கிலோ அளவுக்கு தான் அந்த கிரேன் தாங்கி ஒரு மாரி பேலன்ஸ் பண்ண முடியும்னா, ஒரு 5 கிலோ 10 கிலோ எக்ஸ்ட்ரா நம்ம போட்டு வைக்கலாம். அதே 150 கிலோ மாரி நம்ம வெயிட்ட போட்டோம்னா தாங்காது இல்லைங்களா? வெயிட் லோடு ஏற அதுதான் வந்த தகவல் எனக்கு. கொஞ்சம் வெயிட் ஏறும்போது தான் அதனால தாங்க முடியாம ஸ்லிப் ஆகி கீழ விழுந்ததுன்றதா ஒரு தகவல். அப்படிங்கும்போது அதனுடைய லோடு தாங்கும்போது தான் ஜஸ்ட்டு அப்பதான் கமல் அண்டு சங்கர் அந்த 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 பிளேஸ்மெண்ட்ல நின்னு ஷாட்டுக்கான டீட்டெயில்ஸை சங்கர் பேசி முடிச்சுட்டு மூவ் பண்றாங்க கிரேன் உழுது. பா இல்லைன்னா 2 பேருக்குமே நம்மகிட்ட இருந்திருக்க மாட்டாங்க அந்த நேரத்தில். ஸோ அப்படி ஒரு விபத்தில் மயிலில் தப்பிச்சவங்க. ஸோ நிறைய திருஷ்டி மேராச்சு இந்தியன் 2 இதெல்லாம் கடந்து வரும்போது தான் இப்போது லைக்கா வந்து ரஜினி சார்கிட்ட பேசி இதை எப்படியாவது உருவாக்கினா தான் நான் தப்பிக்க முடியும் அப்படிங்கும்போது ரஜினி சார் இதில் வந்து இப்போ முன்னிலை எடுத்து வைக்கிறார். இதுக்கு நீ ஒரு காரணம் சொன்னீங்களே, ரஜினி சாருக்கும் இந்தியனுக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. அது என்ன சம்பந்தம் அது? கண்டிப்பாக சார். இந்தியன் மேலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு லவ் இருக்குது. அது காரணம் என்னென்னா 94 சம்திங் 95 சம்திங்கு சங்கர் நான் வெரி க்ளோஸ். நம்ம கேடி குஞ்சமோன் சார் படத்தில் நான் தான் பிஆரை ஒர்க் பண்ணேன். சிந்து நதிப்பூ காதல் படத்துக்கு ஃபுல்லாக சங்கரோட ட்ராவல் பண்ணேன். இப்படிலாம் பண்ணும்போது வந்து ரஜினி சாரும் நான் ஒரு வெரி க்ளோஸ்ங்கிறது சங்கர் சாருக்கு தெரியும். அப்போது சங்கர் சார் ரஜினி சார் மீட் பண்ணி கதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் ஜென்டில்மேன் சூப்பர் ஹிட் படம் கொடுத்துட்டீங்க. ஜென்டில்மேன் ஷோ வந்து நம்ம சௌந்தர்யா ஐஸ்வர்யா படம் பார்க்கணும்னு ரொம்ப லைக் பண்ணும்போது நான் தான் பாக்ஸ் சஃபேர் தேட்டர் இப்போ சஃபேர் தேட்டர் கிடையாது அப்போ இருந்தது. அதில் தான் பாக்ஸ் டிக்கெட் போட்டு சௌந்தர்யா ஐஸ்வர்யா லதா அம்மாலாம் நான் கூப்பிட்டு போய் சஃபேரில் படம் பார்க்க வச்சு விட்டேன், அனுப்பிச்சி வச்சேன். ஸோ மிகப்பெரிய ஒரு ஃபேன் படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களே நேரடியாக பேசலாம் சார் சங்கர் சார் அப்படின்னு. இல்லை வேணாம் விடேஷ், நீங்கள் வந்து ரஜினி சார் எந்த அளவுக்கு ஒரு அதை நெருங்கிய நட்பு அப்படிங்கிறது ஒன்று தொடர்பில் இருக்கீங்க நிறையா. அப்போது நீங்கள் பேச நல்லா இருக்குங்கும் போது இப்போ ரஜினி சார்ட்ட நான் என்ன சொல்லணும்னு கேட்டேன். அப்போது ஜெயராமன் சொல்லி அண்ணா இருந்தாங்க. அதாவது ரஜினி சார் கூட அவர் தான் வலதுகிற மாதிரி அவங்க. இப்போ ஜெயராமன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லும்போது ரஜினி சார்ட்ட நான் பேசுகிறேன் வெங்கடேஷ், ஏன்னா உங்களுக்கு தான் நல்லா திரும்பி நீங்கள் நேரடியாக பேசுங்க. அதெல்லாம் இல்லைங்க, ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது, அந்த முறைக்குள்ளே தான் நான் போகணும், ரூட்டில் தான் போகணும். நீங்கள் சார்ட்ட தலைவர்கிட்ட சொல்லுங்கள் நான் பேசுவோம் அப்படின்போது சங்கர் சார் ஒரு மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். அப்போது ஜெயராமன் உடனே ரஜினி சார்ட்ட சொன்னாங்க. ரஜினி சார்ட்டனா நாளைக்கு காலை ஒரு 10 மணிக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் வெங்கடேஷ் அப்படின்ட்டாங்க. ஸோ மறுநாள் காலையில் கரெக்டாக நான் 9:45 ரெடியாக நின்றுட்டு இருக்கேன். அப்போ சங்கர் சார்ட்ட நான் ஒரு லீடு கொடுத்துட்டேன். சார் ரஜினி சார் வந்து 10 மணிக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்காரு. மேபி உடனே வர சொல்லலாம், இல்லை ஒரு டைம் சொல்லலாம், நாளைக்கு வாங்கன்னு சொல்லலாம். பட் எதுக்குன்னு கேட்டபோது நான் ஜெயராமன் எதுக்குன்னு கேட்கும்போது விஷயத்த சொல்லிட்டேன். ஒரு லைன் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் சார். நீங்கள் சொன்ன விஷயம் ஒருவேளை கதை கேட்டால் நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். இட் இஸ் ஃபுல் கதை இருக்குது, திடீர்னு சொன்னோம்னா எப்படி ரஜினி சார் முன்னாடி எப்படி உட்காந்து நம்ம பேசணும்னு தெரியல. நான் ஒரு அவுட்லைன் ஒரு லைன் எப்போயுமே சினிமாவில் சொல்லுவோம் ஹீரோக்கு. இப்போ அவுட்லைன் மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. தாராளமாக சொல்லலாம் சார், தப்பு இல்லை. பட் ஃபுல் ஸ்கிரிப்ட் அவர் எப்போ கேட்குறவரு கேட்கட்டும் அப்படி மாதிரி லீடு கொடுத்து முடிச்சாச்சு. கரெக்டாக 10 மணி ஆச்சு. ஃபோன் அடித்தேன். ஜெயராமன் எடுத்தார். வெங்கடேஷ் சொல்லுங்கனாரு. இல்லைன்னா இது மாதிரி எங்கள் தலைவர் ஃபோன் பண்ண சொன்னார். இப்போ ஏன்னா அவர் டயத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடியவர் சார். நீங்கள் 5 நிமிஷம் லேட்டாக முறையே டென்ஷன் ஆயிடுவாங்க. நீங்கள் 3 படத்தில் ஒரு டைலாக் வச்சுருப்பாரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நேரத்தில் அதுக்குள்ளே போயிட்டு வரேன். ஜீப் போட்டு இறங்கும்போது அலெக்ஸ் பாண்டியன் டிஎஸ்பி கரெக்ட் ஜீப் போட்டு இறங்கும்போது டிரைவர்கிட்ட சொல்லுவார், கரெக்டாக 4 மணிக்கு நீ இங்கே வந்துருப்பார். 3:55 வந்தால் கூட தொலைச்சும்பார். நீங்கள் 3:55 மேலே தொலைச்சிடும், 4:05 வந்தால் என்ன பண்ணுவார்? ஸோ அது மாதிரி டைம் ஃபாலோ பண்ணக்கூடியவர். அப்போ கரெக்டாக நான் 10 மணிக்கு ஃபோன் அடித்தோன்னே ரஜினி சார் வந்து அவரே லைன் எடுத்தார். மேலே இன்டர்காம் சிஸ்டம் இல்லையா, அப்போ மொபைல்லாம் கிடையாது. இங்கே கீழே ஜெயராமன் எடுத்து பேச வெங்கடேஷ் நான் தலைவர் லைன் தரேங்கும் போது டக்குன்னு உள்ள தலைவர் சொல்லுங்க ரஜினி சொல்லுங்க. எனக்கு கையை உள்ள காலில் உள்ள டக்குன்னு அவர் லைனில் வந்துட்டார். சார் நான் வெங்கடேஷ் பேசுகிறதா சொல்லுங்கள் தெரியுது சொல்லுங்கள், நான் ரஜினி தான் பேசுகிறேன் அப்படின்றார். அவர் ஒரு 5 செகண்ட் ஒன்றும் பேச முடியல. அப்புறமே டக்குன்னு சொல்ல வச்சுட்டு சார் 10 மணிக்கு ஃபோன் பண்ண சொன்னீங்க சார், இந்த மாதிரி சங்கர்லாம் ரெடியாக இருக்காங்க மீட் பண்ண. ஓகே நீங்கள் ஒரு 11 கூப்பிட்டு வந்துருங்க. நீங்கள் ஓகே 11 ஓகேன்றாரு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக ஷோர் வந்துடுறேன் சார். அடித்து முடிச்சு இங்கே ஃபோனை கட் பண்ணோன்னா வச்சுட்டு நேராக காரை அடிச்சுட்டு நேராக ரஜினி சார் வீட்டுக்கு போனோம்.
போகும்போது எல்லாம் உட்கார்றேன். கீழே தான் போனோம். ஒரு அழகாக ஒரு டீ ஒன்று கொடுத்தாங்க. ஜென்டில்மேனை பற்றி பேசினாங்க. டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம். மேலே ரஜினி சார் பால்கனிலேருந்து பார்த்துட்டு இருக்காரு எங்களை. டீ சாப்பிட்ற வரைக்கும் கூப்பிடவே இல்லை. போய்டின் ஜிப்பால் அதை டீ சாப்பிட்டு ஸ்டெப்ஸ் ஏற போகும்போது மேலே சார் ரஜினி சார் இருக்காங்க. மேலே போனோன்னா மேலே வந்து கூப்பிட்றாரு. வணக்கம் வணக்கம் அப்படின்றாங்க. மேலே பார்த்தா நினைக்கிறேன் சார் வணக்கம் சார். நான் மேலே வந்தோன்னா திரும்பி ஒரு 5 நிமிஷம் காஃபி வருது. இல்லை சார் டீ சாப்பிட்டான். அவங்க டீ கொடுத்தாங்க சாப்பிட்டீங்க. நான் காஃபி தரேன் காஃபி குடிங்க அப்படின்னாரு. ஸோ சூடாக காஃபி வந்தது. காஃபி சாப்பிடும்போது விஷயம்லாம் பேசணும். நல்லா ஜாலியாக பேசினார். இப்போ சங்கர் போனோன்னா தெரியும் நான் ஜென்டில்மேன் வந்து வீட்டில் பார்த்தாங்க, நான் என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் டக்குன்னு என்ன ஒரு பார்வை பார்த்தாரு ரஜினி சார். சார் சங்கர் சார் ஒரு லைன் ஒன்று வச்சுருக்காங்க சொல்ல தான் வந்தேன் சார் அப்படின்னா. ஓகே ஓகே பேசுவோம் அப்படின்னா. டக்குன்னு சங்கர் என்ன பார்த்தாரு. சார் லைன் சொல்லுங்கள் சார் அப்படின்னா. நாங்கள் 4 பேர் தான் உட்காந்துருக்கோம் சார். ரஜினி சார், சங்கர் சார், நான் அண்ட் ஜெயராமன். மாத்தேஷன் ஒருத்தர் ரஜினிஸோட ரிலேஷன் ஒருத்தர் வந்திருந்தாங்க. பட் ரஜினி சார் எப்பயுமே 2 பேர்னா 2 பேர் தான் போகணும், 3 பேர்னா 3 பேர் தான் வரணும். கேட்டாங்க. நானும் சங்கர் சார் வரணும்னா மாத்தேஷ் உள்ளே வந்துட்டாங்க. ரஜினி சார் அவர் பார்க்குறாங்க யாருங்கும் போது அப்புறம் தான் சார் அவருடைய ரிலேஷன் தான் சார், ஒன்றும் வெளியில் லீக் அவுட் ஆகாது, நம்ம பார்க்கலாம் சார். ஓகே ஓகே அப்படின்ட்டார். ஆனால் கீழே உட்கார சொல்லிட்டு பரவாயில்ல மேலே இருக்கட்டும் அப்படின்ட்டேன். 4 பேர் உட்காந்து பேசுகிறேன். ஜெயராமன் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஒரு லைன் சொல்கிறார் சார். லைன் கேட்டுட்டு ரஜினி சார் வந்து பிரமாதமாக இருக்கே கதை, இந்த லைன் நல்லா இருக்கே, ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டீங்களான்னாரு. சார் ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் அடுத்த ஒரு சிட்டிங் சொல்லும்போது நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்கிறேன் சார்ன்ட்டேன். ஓகே எனக்கு அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப அருமையாக இருக்குது, அதை நான் விளையாடி தூய் சாப்பிட்டு ரொம்ப நாளாக நான் வில்லன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த லைன் எனக்கு வந்து தீனி போடுறது மாதிரி இருக்கு, பண்ணிடுவேன். பட் அந்த ஓல்டு கெட்டப் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் நான் அப்படின்னா. இல்லை சார் உங்களுக்கு அந்த ஹேர் ஸ்டைல்லாம் போட்டு அந்த ஒரு பேட்டர்ன் வச்சோம்னா ஏற்கனவே நம்ம 6லிருந்து 60 வரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை நல்லவங்களாம் ஓல்டு கெட்டப்பில் வருவார் கோட் ஷூட்லாம் போட்டு. இப்போ நல்லா இருக்கும் சார், நம்ம ஸ்டைல் மாற்றுவோம் சார்ந்தார். சரி ஓகே நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. பட் நான் ஆஸ்திரேலியா போகிறேன், போயிட்டு 2 வீக்ஸ் கழிச்சு வரேன், வந்தோன்னே மீட் பண்ணிக்குவோம். பட் இப்போதைக்கு காட்டி நீங்கள் சொல்ல வேணாம் அப்படிங்கிற விஷயத்தை ரஜினி சார் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாகிட்டு திரும்பி ஒரு காஃபி வந்து ஒரு டீ 2 காஃபி மேலே சாப்பிட்டு ரஜினி சார் கீழே வரைக்கும் கார் வரைக்கும் வந்து வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க எங்களுக்கு. பட் அதாவது அதுதான் ஒரு மனசை சொல்ல வரேன் நான். புதியூரில் இருந்தாலும் டாப்பாக இருந்தாலும் எல்லோரும் ஈக்குவலாக பொறுத்தவங்க அனுப்பிச்சி விட்டாங்க. பட் இந்த மேட்ரு வந்து அவர் ஆஸ்திரேலியா போயிட்டு ரிட்டர்ன் வந்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நம்ம பேசும்போது இது லீக் அவுட் எப்படியும் லீக் அவுட் ஆகிடுச்சு. அது இந்த கூட மாற்றியே சொன்னாங்க, அவங்க எதுவும் யார்ட்டையா சொல்லி லீக் அவுட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இந்த தகவல் பத்திரிகையில் வந்துட்டு ஒரு நியூஸ் வந்தோன்னா ரஜினி சார் கொஞ்சம் ஆஃப் ஆனார். எப்போவுமே ஒரு விஷயத்த சொல்லாதீங்கன்னா சொல்லக்கூடாது சார், சொல்லுங்கன்னா சொல்லணும். அவர் டிக்ளேர் பண்ணுற வரைக்கும் சொல்லக்கூடாது. பட் இந்த மேட்டர் இப்போதையும் சொல்லாதீங்க, நம்ம பேசி முடிச்சு சொல்லிக்கணும்னு சொன்ன தகவல் வெளில போனோன்னா அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி, ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் சொல்லியும் தகவல் போயிடுச்சாங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க கூட நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் வந்துருச்சு. அப்போ தான் என்ன சொன்னாங்க, இந்த வில்லன் கேரக்டர் நல்லாயிருக்கும், பட் எனக்கு அந்த ஓல்டு கெட்டப் ரொம்ப இதாக இருக்குது, நீங்கள் கமல் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் கமல்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்ல, கமல்கிட்ட நான் பேசுகிறேன், அந்த ஓல்டு கெட்டப் தூக்கி சாப்பிட்டு போயிடுவார். அதான் இந்தியன் கதை, சொல்லப்பட்ட கதை. இது எதற்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, அப்புறம் கமல் பண்ணார் இந்தியன் ஒன்று சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சுன்றது வேறு விஷயம். இதுக்கு பின்னாடி ரஜினி சார் இருக்காருங்கிறது இப்போ தான் ஓப்பன் ஆகுது. கண்டிப்பாக ரஜினி சார் தான் அதுக்கு பேஸ்மெண்ட். இந்தியன் உருவாகிறதுக்கு காரணமே ரஜினி சார். முதல் முறையாக ரஜினி சார்ட்ட இந்தியன் படம் 96ல் வெளிவந்த சூப்பர் ஹிட்டான படம். கதை உருவானதே ரஜினி சாருக்கு உருவான கதை. ரஜினி சார் தான் ஹீரோவாக பண்ண. சங்கர் சார் அவ்வளோ பிடிவாதமாக இருந்தார். பட் ஒரு சின்ன விஷயம் லீக் அவுட் ஆனதுனால ரஜினி சார் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் அதை விட கமல் நல்லா பண்ணுவார். கமல் வச்சு நீங்கள் பண்ணும்போது தான் இந்தியன் உருவாச்சு சூப்பர் டூப்பர் ஹிட். இப்போ இன்னொரு இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இப்போ ரஜினி சார் கமலுக்காக போய் பேசினார், தயாரிப்பாளர்களுக்காக போய் சந்தித்து சங்கர்கிட்ட பேசினார். ஆனால் சங்கருக்குமே ரஜினிக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உரசல் இருந்தது. ரஜினி சாரை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாரு அப்படின்றதுனால இருந்தப்போ அதெல்லாம் மறந்து எப்படி போய் பேசினாரு, என்ன நடந்தது? இல்லை சார், அதாவது அந்த இந்தியன் படம் மிஸ் ஆனதுக்கு அப்புறமேலு சங்கர் சார் ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ரொம்ப லைக் பண்ணி வெறித்தனமாக இருந்தார். பண்ணாங்க, வெறித்தனமாக இருந்தார். இல்லை அதுக்கு முன்னாடி அதாவது வேற ஒரு மேட்ரு இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு வரத. அப்போ அடுத்த ஒரு கதை இந்தியன் மிஸ் ஆயிடுச்சு, கமல் வச்சு பண்ணாங்க சூப்பர் ஹிட்டு. மீண்டும் ஒரு கதை ரஜினி சாரை உருவாக்குறார் சங்கர். அந்த கதையை எடுத்துகிட்டு திரும்பி ரஜினி சாரை மீட் பண்ணி பேசும்போது கதை ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. ஆனால் ஒரு நாள் சிஎம்னு சொல்ல வர்றீங்களே, முதல்வன் படம். ஸோ அந்த ஒரு நாள் சிஎம்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க, அது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. இப்போ அதுக்குள்ளே வேணா அப்போது கலைஞர் அவங்களுக்குலாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கிற ஒரு மேட்ரு. ஆமாம், அப்போது இப்படி ஒரு மேட்ரு போகுது அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் அந்த அரசியல் அந்த ஒரு நாள் சிஎம்க்காக அந்த அந்த கதையை வேணாம் டிசைட் பண்ணும்போது தான் முதல்வன் கதையை அர்ஜுன் பண்ணார். ஆனால் ரஜினியை பேஸ் பண்ணி எழுதின கதை தான், ரஜினியை பேஸ் பண்ணி எழுதப்பட்டதான் முதல்வன் கதையும். அப்போது இந்தியன் மிஸ் ஆச்சு, முதல்வன் மிஸ் ஆச்சு சங்கருக்கு.
அப்போது சங்கர் யூஸ் பண்ணி எப்படியா ரஜினி சாரை யூஸ் பண்ணணுமே அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போகும்போது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 12 வருடம் 14 வருடம் ராமர் வனவாசம் போனது மாதிரி சங்கர் 14 வருடங்கள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிவாஜி படம் அந்த கதையை உருவாக்கி